தேவையான திங்ஸ் எல்லாம் மீஷோ ஆப்பில் பார்த்து கார்ட்டில் போட்டு வைக்கிறதோட சரி, அதை அப்பப்போ போய் என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு அப்புறம் தான் ஆர்டர் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அதை அப்படியே மறந்து பல மாதங்களாக அது கார்ட்டில் மட்டுமே இருக்கும். சரி ஒன்று ஒன்றா ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌனி பேக்கிங் ட்ரே தான் போட்டிருந்தேன். அந்த ட்ரே என்னோடய ஓடிஜிக்கு ஃபிட்டே ஆகலை. ஸோ அதை கையோட ரிட்டனும் போட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு ராகி இட்லி பண்ணலான்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா மீன் குழம்பு இருந்துச்சு, காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எப்படியா இருந்தாலும் காலி ஆகிடும்னு சொல்லி அது பண்ணலாமேனு நார்மலாக இட்லி மாவு இருந்துச்சு, அதுவும் கொஞ்சம் தான் இருந்துச்சு லாஸ்ட் மாவை. அதில் ராகி பொடிச்சு வச்சதை ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுட்டு இட்லியாக ஊற்றிட்டேன். யூஸ்வலாகவே சொல்லுவாங்க இல்லையா, இட்லியோட கடைசி மாவு நல்லா கலக்கிட்டு ஊற்றணும் அப்படின்னா இட்லி கல் போல் வரும்னு. நான் வேறு இதில் ராகியை வேறு அந்த லாஸ்ட்டு மாவில் ஆட் பண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இட்லி கல் போல் தான் இருந்துச்சு. பட் எப்படியோ மீன் குழம்பு இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு.